எந்திரிச்சாச்சு. மணி 6 மணி 7 மணி ஆக போகுது. இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் தானே, ஆஃபீஸ் போக கொஞ்சம் லேட்டான. இன்றைக்கி தான் ஆஃபீஸ் போக மாட்டோமே, நோ இஷ்யூ. ஸோ என்ன பண்ணலாம், டீ போடலாம். ஆக்சுவலி பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும், ஏன்னா பால் வாங்க மாட்டேன் யூஸ்வலாக. ஏன்னா நம்ம டீ போடுறதே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் டீ போடுவேன். மற்ற நாள் டீ போட எங்கே நேரம் இருக்கும், பால் பாக்கெட் வாங்குறதில்ல. போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். Few minutes later. மக்களே, டீ ஆல்மோஸ்ட் கொதிக்க வந்துருச்சு, கொதிச்சிருச்சு. கொதிக்கட்டும் வாங்க, உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். வெளியில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கு ஒன்று. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இப்போ தான் பால் வாங்க போகும்போது தான் பார்த்தேன், வெளியில் மழை அப்படியே வெளுத்து எடுத்துருக்கு காற்றோடு சேர்த்து. வீட்டுக்கு முன்னாடி குப்பையை பார்த்தாலே தெரியுது பாருங்கள், வீட்டு முன்னாடி குப்பையை பார்த்தாலே தெரியுது. நல்ல மழை பெஞ்சிருக்கு, நல்லா காற்று நல்லா அடிச்சிருக்கு. அதான் இவ்வளோ தூசி, இல்லைன்னா இவ்வளோ தூசி வராது. மழை பெஞ்சதுக்கு அதுமா ஓடி போயிடலாம். பாருங்க, எல்லாம் அப்படியே இங்கே நின்றுருக்கு. காலில் அப்படியே மண் சரசரன்னு ஒட்டுது. க்ளீன் பண்ணணும் இப்போ இது எல்லாத்தையும். மழை பெஞ்சிருக்கு, வெள்ளவே பாருங்களேன். இன்னும் மணி 7 போகுது. கிளைமேட்டை பார்த்தா சூப்பராக இருக்குது. எல்லாம் இதான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஆண்டிலாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கு ஆனால் கிளைமேட். இலைகளாச்சு சூப்பராக இருக்குது. ஒரே மழை தான். ஓகே மக்களே, இப்போ பண்ணுவோம். நான் ஆக்சுவலி டீ குடிச்சிட்டு பார்க்குக்கு போகலாம், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நமக்கு இங்கே ஒரு வேலை வச்சிருச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு துணி துவைக்கணும், வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விடணும். பண்ணுவோம் ஒன்றாவும். பட் ஓகே, ஃபஸ்ட்டு டீயை போடுவோம், போட்டுட்டு அப்புறம் இதை க்ளீன் பண்ணுவோம். இல்லைன்னா வேறு எந்த வேலையும் ஓடாது, அப்படியே இருக்கும் டீயை போடுற வர. எனிவே வாங்க, டீ கொதிச்சிருச்சு, போட்டுட்டு பார்ப்போம். அவ்வளோதான், டீ கொதிச்சிருச்சு. ஓகே மக்களே, களத்தில் இறங்கியாச்சு. இதை க்ளீன் பண்ணி முடித்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன். அது வரை கொஞ்சம் அப்படியே மைண்டு மாதிரியாக இருக்கும். ஓகே பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஓஸ் இல்லை. அந்த என்ன சொல்கிறது, இந்த பைப் இருக்குங்க, அதுக்கே அது ஓஸ் ஒன்று இருக்குது, அது செட் ஆக மாட்டேங்குது. அந்த பைப் லைன் செட் ஆச்சுன்னா அப்படியே சருன்னு அடிச்சு விட்டலாம். மண் அதனால தான் தூக்க வேண்டியது இருக்குது. தூத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றினா அந்த மண் போகாமல் நின்றுக்கிடுது சம்டைம்ஸ். அதனால தான் லைட்டாக தூத்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டா சும்மா சருன்னு ஓடி போகும் எல்லாம். யூஸ்வலாக டெய்லி நைட்டு பண்ணுவேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு தூத்து விடுவேன். ஏன்னா பகல்லாம் காற்று அடித்து தூசியாக வந்துருந்துருக்கும். பட் ஓகே, க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். இது பால்காரன் டெய்லி பால் போட வருவான், நான் வாங்கிறதில்ல. ஜூன் மாதம் ஃபுல்லாக வாங்கினோம், வீட்டில் கெஸ்ட் இருந்தாங்க. ஸோ அதனால் ஜூன் மாதம் ஃபுல்லாக வாங்கணும் மில்க் பாக்கெட்டு. இது எருமைப்பால், 1 லிட்ரு 80 ரூபா. ஆனால் சூப்பராக இருக்கும் வாங்கும்போது. நான் இங்கே ஒரு ஆளுக்கு இங்கே நான் இப்போ நிப்பாட்டிட்டேன், ஒரு மாதம் வாங்கிட்டு நான் அடுத்து. ஆனால் சொன்னால் கொண்டு வந்து தந்துடுவார் டெய்லி. ஓகே, தூத்தாச்சு. இப்போது லைட்டாக ஒரு அடிச்சு விட வேண்டிய தண்ணியை வச்சு. ஓகே மக்களே, தண்ணி அடிச்சு சத்து அடிச்சு விட்டா தான் க்ளீனாக இருக்கும். தண்ணிக்கு மோட்ரு போடணும், டேங்க்லேருந்து டைரெக்டாக இதில் வரமாட்டேங்குது. இந்த பைப்புக்கு வரணுன்னா மோட்ரு போட்டால் தான் வரும், டைரெக்டாக வரமாட்டேங்குது. இந்த சந்திலையும் தான் மண் அதிகமாக வரும். அங்கிட்டு தான்
இங்கிட்டலாம் வேலை பார்த்தாங்கன்னா மண்ணை எடுக்கவே மாட்டாங்க கடையில் இருந்தெல்லாம். நம்மளாம் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுவோம் வீட்டு வேலை முடிஞ்சுன்னா, இங்கெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. அதனாலே மண் அங்கிட்டேருந்து வருது. மேல் வீட்டில் ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்க பரவாயில்ல, அவ்வளோ எப்போ ஒரு வாட்டி பண்ணதை பார்த்தேன். பட் அடிக்கடி பண்ண மாட்டேங்காங்க. நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளோதான் மகளே, முடிஞ்சி. ஒரு பெரிய வேலை முடிஞ்சி. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் மண்ணாகும், மறுபடியும் க்ளீன் பண்ணணும். வேறு வேலையே இல்லை, வேறு வழியே இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணி தான் ஆகணும். மேல் வீடாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராது. கீழ் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பட் நல்லாயிருக்கு. கீழே தான் எனக்கு கீழே வேணும் தான் இந்த வீடை பிடிச்சது. நான் இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்து வீடு க்ளீன் பண்ணிக்கிறேன். வாஷிங் மிஷினில் துணி போடணும். போட்டுட்டு வீடை க்ளீன் பண்ணி குப்பை அள்ளி குப்பை வண்டிக்காரன் வந்துட்டான். விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட குப்பையை போட்டுட்டு அப்புறம் என்ன, கிளைமேட் இப்படியே இருந்தால் பார்க்குக்கு போகலாம். ஓகே ஓகே மக்களே, துணி சேர்ந்துருச்சு. போயிட்டு துணியை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வரேன். அப்புறம் வீடை வேறு தூக்கணும். ரொம்ப மண்ணாக இருக்குது. நேற்று தூக்கலை, இன்னைக்கு ரொம்ப மண்ணில் தூசி அடைஞ்சிருமே எப்படினாலும் வீட்டில். அது வெள்ளை கலர் டைல்ஸாக கிளியராக தெரியுது, கிறிஸ்டல் கிளியராக எல்லாம் தெரியுது. ஒரு சின்ன என்னுடைய முடிவு இருந்தது கூட அழகாக தெரியுது. அதனால் போட்டுட்டு வந்து தூத்து விடணும். போயிட்டு வரேன். ஆல்மோஸ்ட் வீடை க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். ஆனால் இதில் என்ன கஷ்டம்னா, இந்த வீடை க்ளீன் பண்ணுற இந்த வீடு 2 பெட்ரூமு தூக்கிறதுக்கே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுது. என்ன பண்ணுறது? இவ்வளோ பெரிய வீடு எடுத்தால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல். இப்போ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, எனிவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒரு வாட்டி போதும். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ வரும்னு. பட் அந்த வீடியோ நான் எடுக்காதனால இந்த வீடியோ வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அன்பாக்சிங் தான் வரும். மேபி இல்லை, 90% அதான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் வாங்கி 1 இயர் ஆச்சுன்னு சொன்னேன் லாஸ்ட் வீடியோலேயும். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் மார்னிங் செய்ய வேண்டிய வேலையை முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இதுக்கே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, எனிவே மக்களே, இந்த பார்க் போகலான்னு சொன்னேன். இது முடியாது, ஏன்னா இதுவே 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு மேலே லென்த்தாக போக வேண்டாம். பார்க்கை தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஃபுல்லாக பார்க் ஒரு வீடியோ, வீடு ஒரு வீடியோ, இல்லை 2 கம்பைன் பண்ணி கூட போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும், ஹைதராபாத்தில் எங்கேயாவது போகணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அங்கே கண்டிப்பாக போய் பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் மோரோவர் நத்திங். ஓகே, எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாட்டி போதும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.